Hello, my test 1, 2, 3. ஹலோ. ஸோ பொங்கல் சீரீஸோட ஃபைனல் டே அண்ட் ஃபைனல் வீடியோ ஆஃப் திஸ் சீரீஸ் இந்த இயருக்கு. ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிறது இந்த கோக்னட் பொங்கல். ஸோ இந்த கோக்னட் பொங்கல் வந்து ஈஸி, ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான பொங்கல். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ஸ்வீட்டாக போய் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ஒரு 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து சோனா மசூரி அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மூங் தால் ஆட் பண்ணி பாசி பருப்பு போட்டு இதை ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் பொங்கல் சீரீஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பொங்கல் அண்ட் பாயசம் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் லிங்க்ஸ் கண்டிப்பாக கீழே இருக்குது, அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்புக்கு தின்னான கோகனட் மில்க் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் அண்ட் 1.5 கப்புக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை 3 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது குக் ஆகிட்டுருக்க நேரத்தில் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நம்ம வந்து கேஷ்யூஸையும் raisins-ஐயும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஷ்யூஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் அந்த காஞ்ச திராட்சை யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கல்கண்டு பொங்கல், அவல் பொங்கல் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸோடு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா நேராக ரெசிபிக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து நான் போட்ட ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இது வந்து நான் ஒரு மேஷரில் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம கோகனட் எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து 1/4 கப்புக்கான திக் கோகனட் மில்க், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்த மில்க்கை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்புக்கு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வெல்லமோ இல்லை வந்து ப்ரௌன் சுகரோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சுகரும் கோகனட் மில்க்கும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பாயில் ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு கோகனட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ஃபைனலி கோகனட் கார்னிஷிங்லாம் பண்ணலாம் நட்ஸோடு சேர்த்து. பட் எனக்கு அந்த கோகனட் கார்னிஷிங் பிடிக்காதனால நான் வெறும் cashews அண்ட் raisins எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனல் டச்சுக்கு நீங்கள் ட்ரை கோகனட்ஸ் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா cashews அண்ட் raisins ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோன்னே ஃபைனலாக ஒரு ஃபைனல் டச்சுக்காக வந்து நான் 2 டீஸ்பூன் கீ வந்து யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனும் அப்படியே போடாமல் 1 டீஸ்பூன் போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல். ஸோ இந்த கீ வந்து நான் போடுறேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்வீட்ஸில் கீ எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் ஆஃப் எடிபிள் கேம்பர் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சூடாக வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி, அவ்வளோதான், பக்காவாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மேலே கோகனட் கார்னிஷிங் நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது பிடிக்காதனால பர்சனலி நான் வந்து இது யூஸ் பண்ணல. ஸோ இது கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறனால நீங்கள் வித்தின் அ டேக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருங்க. ஸோ இந்த சூப்பர் யம்மியான இந்த கோகனட் பொங்கல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹேவ் அ குட் டே.